ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சைடு ஜாயிண்ட் வந்து எப்படி நீட்டாக போடுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு சில டைமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆம்கோல் சைடு ஜாயின் பண்ணுறப்ப என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, ஏற்ற இறக்கம் வரும் இல்லைங்களா? அதை எப்படி நம்ம கரெக்ட் பண்ணணும், எங்கே கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடு வந்து 7 இன்ச்சும் பேக் சைடு வந்து 8.5 இன்ச்சும் வைக்கிறேன். ஆம்கோல் வந்து பார்த்திங்கன்னா 8 இன்ச் வருது. ஸோ அதையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். 8.25 இன்ச் வரணும். ஆனால் அவங்க வந்து கொஞ்சம் டைட் வச்சு தைச்சி கொடுங்கன்னு சொல்லி கேட்டதுனால 8 இன்ச் வந்து நான் வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருன்னு சொல்லுவேன். அதாவது ஸ்லீவோட ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச் ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம ஸ்லீவ் கட் பண்ணுறப்போ கரெக்டாக தானே வச்சு கட் பண்ணுறோம். அதனால் தைக்கிறப்பவும் வந்து இந்த பகுதி வந்து ஈவனாக தான் இருக்கணும். சரிங்களா? நாம் வந்து தைக்கிறப்ப என்ன பண்ணியிருப்போம், பீஸ் கொஞ்சம் இழுத்து வச்சுருப்போம், இல்லை வந்து லூஸாக விட்டு கூட தைச்சிருப்போம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா தைச்சி முடித்ததுக்கப்புறம் ஸ்லீவ் வந்து நமக்கு ஈவனாக வராது. அதனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இருக்கிறத அப்படியே வச்சு நம்ம தைச்சிருவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி பண்ணக்கூடாது. உங்களுக்கு எச்சு வந்திருந்தாலும் சரி, கம்மியாக வந்திருந்தாலும் சரி, இந்த மாதிரி நேராக வச்சு மார்க் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஃப்ரண்ட் கவர் தட்டு எடுக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக நேராக தான் எடுத்திருப்போம். சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் வந்து சேஞ்சஸ் பண்ணி இங்கே வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா, ப்ளவுஸ் போடுறப்போ சுருக்கம் வரலாம், இல்லை இழுத்து பிடிக்கலாம், ஏதோ ஒரு சம் ப்ராப்ளம் வந்து நமக்கு வரும். சரிங்களா? அதனால் கரெக்டாக வச்சு நீங்கள் வந்து மார்க் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து மார்க் பண்ணிட்டேன் இல்லைங்களா? அந்த 3 பாயிண்ட்டையுமே சரிங்களா, கரெக்டாக ஸ்கேல் வச்சு நேராக வந்து ஒரு நான் கோடு போட்டுக்கிறேன். அந்த கோடு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த கோட்டு மேலேயே வந்து நாம் தையல் போட்டோம் அப்படின்னம்னா கரெக்டாக இருக்கும். ஸ்டிச்சஸும் வந்து நேராக இருக்கும். ஒரு ஈவனாக வந்து சூப்பராக இருக்கும். ப்ளவுஸ் ஃபினிஷிங் பண்ணுறப்போ இந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து எப்போவுமே நம்ம ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? நாம் வந்து ப்ளவுஸ் சைடு ஃபைனல் பண்ணுறப்போ வந்து கரெக்டாக 3 தையல் இல்லைன்னா 4 தையல் இந்த மாதிரி தான் போடணும். சரிங்களா? அதை விட்டுட்டு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கசகசன்னு தையல் போட்டோம் அப்படின்னா ப்ளவுஸ் வந்து பார்க்குறக்கு அந்த அளவுக்கு நீட்டாக இருக்காது. நான் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆம்கோல் சைடு வரப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த சென்ட்ரு பகுதி இருக்குது இல்லைங்களா, அங்கே வந்து இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க, கரெக்டாக வச்சுக்கோங்க. ஏற்றத்தாழ்வுகள் வந்து இருக்கக்கூடாது. இப்போது அந்த பகுதியை நல்லா பிடிச்சிட்டு கீழே சைடு இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து நேர் பண்ணுங்கள். நேர் பண்ணிங்கன்னா கரெக்டாக ஈவனாக வந்து வந்துடும். ஏன்னா நம்ம ஸ்லீவ் வந்து சென்டரில் வச்சு தான் ஜாயின் பண்ணுறோம் இல்லைங்களா, அதனால் அந்த சென்ட்ரு தான் நமக்கு கணக்கு. கவர் தட்டு எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வரணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் நம்ம வைக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் ஆம்கோல் சைடு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அங்கே வந்து கை வச்சு கொஞ்சம் நெருடலாட்டிருக்கும், தொட்டு பார்த்திங்கன்னா தெரியும். அந்த இடத்துல வந்து கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் தையல் போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இப்படி இந்த மாதிரி தான் நம்ம வந்து தையல் போடணும். என்றைக்குமே நீங்கள் ப்ளவுஸ் தைச்சி கொடுக்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா அதிகமான தையல் இருந்துச்சுன்னா கஸ்டமரும் வந்து எதுக்கு இந்த மாதிரி கசகசன்னு தையல் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி வாய் விட்டு சம்டைம்ஸ் எல்லாம் கேட்டுருவாங்க. சரிங்களா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம போடுற தையல் தான் நம்ம வந்து ப்ளவுஸ் எப்படி தைச்சிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லி காட்டும். சரிங்களா? அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸில் தையல் போடுறப்போ நீட்டாக 2 தையல் போடணுன்னா அந்த இடத்துல 2 தையல் தான் இருக்கணும். இப்போ வந்து நம்ம 2வது தையல் வந்து போடணும். சரிங்களா? அந்த 2வது தையல் போடுறப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு தையலில் ஒட்டி அந்த கைடு இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ வந்து அந்த தைக்கிற இடத்துக்கும் கைடுக்கும் இருக்கிற கேப் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் வந்து தையல் போட்டு பாருங்கள். 1/4 இன்ச் 1/2 இன்ச்சுன்னு வந்து நீங்கள் அளந்து தைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு மெஷர்மெண்ட் வச்சுக்கோங்க. மிஷின்லேயே நம்ம தைக்கிறப்போ மெஷர்மெண்ட் வச்சுட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு டைமும் நம்ம அளந்துட்டுருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ பாருங்கள், 2வது தையல் வந்து நான் போட்டுட்டேன். அவ்வளோதான். இதையவே ஃபாலோ பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 3வது தையலும் போட்டுக்கிறேன். கரெக்டாக அந்த 1/4 இன்ச்சுனா 1/4 இன்ச்சு இருக்கும். சரிங்களா? அந்த கைடை வந்து நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. அதாவது ஃபஸ்ட்டு போட்ட தையல் மேலே அந்த கைடு வந்து ஒட்டி வர மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் 2வது தையல் மேலே வந்து ஒட்டி வரணும். சரிங்களா? இப்படியே நமக்கு எத்தனை ஸ்டிச்சஸ் வேணுமோ அத்தனை ஸ்டிச்சஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 4 தையல் வந்து போட போகிறேன். ஏன்னா கஸ்டமர் சொன்னாங்க, சம்டைம்ஸ் பிரித்து விடுற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் 2 தையல் தான் இருக்குது, இன்னொரு தையல் வந்து சேர்த்தி போட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்டதுனால இப்போல்லாம் வந்து நான் 4 தையல் போட ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 3 தையல் தான் போட்டுட்ருந்தேன்.
இப்போ அவங்களா கேட்குறதுனால 4 தையல் வந்து நான் போட்டு கொடுக்குறேன். ஸோ அது அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிறதுனால அதை வந்து நான் செஞ்சு கொடுத்துட்றேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் 4 தையலுமே போட்டு முடிச்சிட்டேன். சைடில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். அதுக்கும் வந்துட்டு நான் வந்து அந்த 3வது தையல் போட்டிருக்கேன் இல்லைங்களா, அங்கே வந்து இந்த ஸ்கேலை வந்து நேராக வச்சுட்டு ஒரு லைன் போட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இல்லை இன்னும் துணி கம்மியாக வேணும் அப்படின்னா 2வது தையல்லேருந்து வச்சு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சைடில் எந்த அளவுக்கு கிளாத் வேணுமோ அந்த அளவுக்கு கிளாத்தை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துடலாம். சரிங்களா? நான் வந்து 3வது தையல்லேருந்து வச்சு மார்க் பண்ணி அந்த இடத்துல இருக்கக்கூடிய பீஸ் வந்து சைஸ் பண்ணி எடுத்துட்றேன். இப்போ பார்த்திங்கன்னா எக்ஸஸாக இருந்த பீஸ் வந்து நமக்கு கட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ ப்ளவுஸ் வந்து இப்போ பார்க்குறக்கு பாருங்கள் ரொம்ப நீட்டாக இருக்குது. அதோட நான் வந்து ஸ்லீவ் எப்படி வந்து ஒட்டு போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருந்ததை அப்படியே ஃபஸ்ட்டு தைச்சிட்டேன் லைனிங் பீஸை. அதுக்கப்புறம் 10வதுக்கு வந்து மெயின் பீஸ் மட்டும் வச்சு தைச்சிருக்கேன். அது கூட வந்து லைனிங் அட்டாச் பண்ணல. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மொத்தமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுக்கே வந்து தையல் வந்து சம்டைம்ஸ் ஏறவே இல்லை தையல் போடுறப்போ. அதனால் வந்துட்டு நான் சிங்கிள் பீஸ் தான் எப்போவுமே வைப்பேன். அதுவும் இந்த மாதிரி கிளாத்தாக இருந்தால் மட்டும்தான். சரிங்களா? சேரீ பீஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு லைனிங் பீஸ் வச்சு தான் வந்து ஜாயின் பண்ணுவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சைடும் நான் வந்து ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட் வந்து நான் இப்போ கிளியர் பண்ணிடுறேன். இப்போ சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆம்கோல் சைடு வந்து ஃப்ரண்ட் சைடோ பேக் சைடோ வந்து ஏற்ற இறக்கம் வரும் இல்லைங்களா? இப்போ வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து அதிகமாக வந்தது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்று ஸ்லீவ்கிட்ட வந்து டக் பண்ணிடுவீங்க. இல்லை அப்படின்னா பட்டிகிட்ட வந்து டக் பண்ணிடுவீங்க. அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணவே கூடாது. ஏன்னா ஸ்லீவ்கிட்ட வந்து டக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆம்கோல் சைடு வந்து வெட்டுற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா, கிச்செல்லாம் வந்து வெட்டுற மாதிரி இருக்குது, கடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ ரொம்ப டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து வரும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பட்டிகிட்ட வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க இல்லைங்களா, அதுவும் பண்ணக்கூடாது. பட்டிக்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நாம் வந்து கரெக்டாக அந்த கப் சேஃப் வந்து ஃபிட்டிங்காக வரணும் அப்படிங்கிறக்காக மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக தான் எடுத்திருப்போம். அப்போ நீங்கள் டக் பிடிச்சிங்க அப்படின்னா அந்த மெஷர்மெண்ட் வந்து மாறிடும். அப்போ என்னாகும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த கப் சேஃப் வந்து மேலே ஏறிட்டு வரும். நீங்கள் கை தூக்குனிங்கனாவோ இல்லை சம்டைம்ஸ் ஏதாவது ஒன்று பண்ணுறீங்கனாவோ அந்த ப்ளவுஸ் வந்துட்டு பட்டியோடு சேர்த்து மேலே தூக்கிட்டு வரும். அதனால் வந்து நம்ம பட்டி சைடும் வந்து பிடிக்கக்கூடாது. சரிங்களா? மோஸ்ட்லி ப்ளவுஸ் பீஸ் வந்து எக்ஸஸாக இருக்குது அப்படின்னா எவ்வளோ எக்ஸஸாக இருக்கும், ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச் இந்த மாதிரி தான் வந்து நமக்கு எக்ஸஸாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 4th டாட் வந்து பிடிச்சிருங்க சென்டராக வச்சு. சரிங்களா? ஸோ அப்படி தான் பண்ணணும். இதனால் வந்து நீங்கள் கப் சேஃப் லூஸ் ஆகும் அப்படின்னலாம் வந்து நினைக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு வந்து 1/2 இன்ச்சுக்கு வந்து அப்படியே கிராஜுவலாக கொண்டு வந்துட்டு 0 பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்துடுங்க. அப்போ வரப்போ ப்ளவுஸ் இன்னும் ஃபிட்டிங்காக சூப்பராக தான் இருக்கும். சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து ஒரே பண்ணிக்கவே வேண்டாம். இப்போது இந்த மாதிரி 4th டாட் பிடிச்சிட்டா நீட்டாக இருக்குமா இருக்காதான்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து தாராளமாக 4th டாட் வந்து பிடிச்சிக்கலாம். ஆனால் வந்துட்டு ஸ்லீவ் சைடோ பட்டி சைடோ வந்து நம்ம டக் பண்ணக்கூடாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடு எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பேக் சைடு. சரிங்களா? பின்பகுதி பீஸ் வந்து அதிகமாகிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பின்பகுதி பீஸ் வந்து அதிகமாகிடுச்சுன்னா இதே மாதிரி தான் நம்ம ஸ்லீவ்கிட்ட மட்டும்தான் நீங்கள் வந்து டக் பிடிப்பீங்க, வேறு எதுவுமே வந்து பண்ண மாட்டீங்க. ஏன்னா நமக்கு வந்து அதுக்கு மாதிரி பட்டியோ இல்லை 4th டாட்டோ வந்து நம்மளால் பிடிக்க முடியாது. அதனால் வந்து என்ன பண்ணுவீங்க, ஆட்டோமேட்டிக்காக எங்கே போய் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்லீவ்கிட்ட தான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். நம்ம வந்து ப்ளவுஸ் கட் பண்ணுறப்பவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச்சிங் வந்து 1/2 இன்ச்சில் போடணுமா இல்லை 1/4 இன்ச்சில் போடணுமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து நம்ம கட்டிங் போடுறோம். அப்படி இருக்கிறப்போ நம்ம கிளாத் எச்சா வருதுன்னு சொல்லிவிட்டு ஸ்லீவ் சைடோ இல்லை பட்டி சைடோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் அந்த ப்ளவுஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே வந்து யோசிச்சு பாருங்கள். அப்போது 1/2 இன்ச்சில் விட்டுருக்க இடத்துல வந்து என்னாகும் அப்படின்னா நீங்கள் மறுக்கா ஒரு 1/2 இன்ச் டக் பிடிக்கிறப்போ 1 இன்ச்சுக்கு நான் வந்து நம்ம ப்ளவுஸ் வந்து தைச்சிட்றோம். அப்போ வந்து அங்கே ப்ளவுஸோட ஃபிட்டிங் வந்து மாறும். சரிங்களா? பேக் சைடில் வந்து அதிகமாக கிளாத் வந்தது அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஃப்ரண்ட் சைடு வந்து மோஸ்ட்லி நம்ம கிராஸ் கட்டிங் தான் போடுவோம் இல்லைங்களா. அப்படி கிராஸ் கட்டிங் போட்டிங்க அப்படின்னா பீஸ் வந்து இழுத்திங்கன்னா எக்ஸ்பெண்ட் ஆகி வரும். சரிங்களா? அதை வந்து ஃப்ரண்ட் சைடு பீஸ் வந்து நல்லா இழுத்து பேக் சைடு பீஸ்க்கு எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து துணியை தேவையான அளவுக்கு இழுத்து
நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சிக்கலாம். சரிங்களா? கிராஸ் கட்டிங்காக இருந்துச்சுன்னா நம்ம வந்து கிளாத்தை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம வந்து தைச்சிக்கலாம். சரி, ஓகே. இப்போ வந்து நேர் கட்டிங் போட்டு நம்ம தைக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பீங்க இல்லைங்களா? அதுக்கு வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. பின்னாடி வந்து ஃபோல்டிங் பண்ணி மடித்து தைப்போம் இல்லைங்களா? அங்கே தான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். சரிங்களா? அந்த ஃபோல்டிங் சைடு வந்து கொஞ்சம் பிரித்து விட்டுட்டு, ஸோ எந்த அளவுக்கு கிளாத் வந்து நம்மளுக்கு எக்ஸஸ் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து உள்ளே மடித்து தைச்சிக்கணும். நீங்கள் வந்து இந்த மாதிரி தையல் போடுறப்போ ஹைட் வந்து அப்போ கம்மியாகாதான்னு கேட்கலாம். கண்டிப்பாக கம்மியாகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்டிச் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக தான் தைக்கிறோம். நம்ம நமக்கு தேவையான அளவுக்கு தைச்சதுக்கப்புறம் பீஸ் வந்து சைடில் எக்ஸஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடுவோம் இல்லைங்களா? அதனால் வந்து நீங்கள் பயப்படவே தேவையில்லை. சரிங்களா? ஏன்னா நம்ம டக் பிடிக்கிற அந்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கட்டிங்கில் போயிடும், இல்லைன்னா ஸ்டிச்சிங்குள்ளே தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம ப்ளவுஸ் தைச்சி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து கொஞ்சம் க்ராஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் டக் பண்ணி தைக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த க்ராஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். சரிங்களா? ஹைட்டில் வந்து எந்த மாற்றமும் இருக்காது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டு முடிச்சிட்டேன். பாருங்கள், ஒரே ஈவனாக நேராக இருக்குது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் இருந்தது. நான் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே வந்து பண்ணலை. சரிங்களா? ஏன்னா கட்டிங் போடுறப்பவே வந்து நம்ம கரெக்டாக கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? அதனால் எனக்கு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எந்த டிஃப்ரென்ஸும் வராது. இப்போ பாருங்கள், நான் வெளி சைடு வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து நமக்கு ஸ்டிச்சிங் வந்து வந்திருக்கு. ஸ்லீவ் ஜாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நேராக ஒரே ஈவனாக இருக்குது. இன்னொரு சைடும் வந்து நம்ம பார்க்கலாம் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு. இங்கேயும் வந்துட்டு சூப்பராக இருக்குது. அந்த ப்ளஸ் சிம்பிள் வந்து நமக்கு 2 சைடுமே வந்து கரெக்டாக வருது. பாருங்கள், நான் காட்டுறேன். பார்த்திங்கன்னா இப்போ ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்குது இல்லைங்களா? எந்த ஏற்றத்தாழ்வுகளும் இல்லாமல், எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் நம்ம வந்து நீட்டாக வந்து தையல் போட்டு எடுத்துட்டோம். நம்ம வந்து கட்டிங் போடுறப்பவே நீட்டாக வந்து கட்டிங் போட்டு எடுத்துட்டோம்னா ப்ளவுஸ் தைச்சி முடிக்கிற வரைக்கும் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே வந்து நம்ம பண்ண தேவையில்லைங்க. ரொம்ப சிம்பிள் தான். சரிங்களா? சம்டைம்ஸ் வந்து நமக்கு வரும் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுற மாதிரி வரும். எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து நம்ம கட்டிங் போட்டாலுமே வந்துட்டு வந்துடும். ஸோ அந்த மாதிரி டைமில் வேணால் நம்ம இந்த சின்ன சின்ன ட்ரிக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு கட்டிங் வந்து பர்ஃபெக்டாக போட நம்ம வந்து பழகிக்கணும். ஸோ பேக் பீஸையும் ஃப்ரண்ட் பீஸையும் வச்சு நம்ம பட்டி கட் பண்ணுறப்போ கரெக்டாக வந்து கட் பண்ணுங்கள். சரிங்களா? நீங்கள் பட்டி கரெக்டாக கட் பண்ணிங்கனாவே சைடில் வந்து அந்த ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் நீட்டாக வந்து இருக்கும். நீங்கள் வந்து ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ளவுஸ் சைடு தையல் வந்து பார்த்துட்டிங்கன்னா இவ்வளோ தான். அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட்டாக கிடைக்கும். உங்களுக்கு கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங்கில் வந்து ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை வந்து நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி தரேன். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி.